எல்லோருக்கும் வணக்கம். என் பெயர் என் குடும்பத்தின் அடையாளம். ஒரு டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட்டாக, ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக, 2 குழந்தைங்களுக்கு அம்மாவாக, டே டு லைஃப்பில் என்னுடைய டைம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது, நான் எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஜென்ரலாக என்னுடைய டே எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 4 o'clock என்னோடய டே அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகிடும். இதுக்கு முன்னாடி நம்ம ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் எழுதியிருக்கோம், குரூப் 4 எக்ஸாம் எழுதியிருக்கோம். அதனால் நான் 4 o'clock அப்படிங்கிறத என்னுடைய டேவை ஸ்டார்ட் பண்ணிடுவேன். பட் இப்போது கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும், நிறைய நம்ம டெஸ்ட் அட்டன் பண்ணுற மாதிரியும் இருக்கும். அதனால அந்த டைமில் நம்மளால் ரெஸ்ட் எடுக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக இப்போ நான் ஒரு 5 o'clock அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணுறேன். ரொம்ப பெரிய டைமெல்லாம் கிடையாது, ரொம்ப ரெஸ்ட் எடுத்துக்கிற டைமும் கிடையாது. ஸோ ஒரு 1 hour மட்டும் நம்ம டிலே பண்ணி எழுந்துக்கலாம் அப்படின்றதுனால 5 o'clock அப்படிங்கிறத என்னோடய டே இந்த 1 month அப்படி தான் கண்டினியூ ஆகிட்டுருக்கு. 5 o'clockலேருந்து 6 o'clock வரைக்கும் நான் ரீசனிங்கில் ஒரு 5-6 டாப்பிக்கே எனக்கு ரொம்ப வீக்காக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அது ரொம்ப எனக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த 5 டாபிக்ஸும் நான் நோட் பண்ணிக்கிட்டு இந்த 1 hourல அந்த டாபிக்ஸ் மட்டும்தான் நான் பார்ப்பேன், ரிப்பீட்டடாக பார்த்துட்டே இருப்பேன். ஸோ அந்த டாபிக்ஸ் அப்படிங்கிறது 1 hour முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு 1/2 hour எக்ஸசைஸ் அப்படிங்கிறத பண்ணுவேன். இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 6:40க்கு நான் சமைக்க ஆரம்பிச்சிடுவேன். குக்கிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா பசங்களுக்கு தேவையான டிஃபன் அப்படிங்கிறதும் செய்யணும், அவங்களுக்கு தேவையான லஞ்ச் அப்படிங்கிறதும் செய்யணும். லஞ்ச் அப்படிங்கிறது செப்பரேட் தான், பசங்களுக்கு தனியாக கொடுக்கணும். ஏன்னா பசங்க வந்து என்னோடய பசங்க சாம்பார் ஊற்றியோ குழம்பு ஊற்றியோ சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா ட்ரெஸ் எல்லாம் ஒயிட் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு நிறைய அழுக்கு பண்ணிடுவாங்க அப்படிங்கிறதுனால அப்படி கொடுத்தும் பழகலை. அதனால் ஒரு 9 o'clock வரைக்கும் அவங்களுக்கு தேவையான வேலை எல்லாமே நமக்கு இருக்கும். அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், அவங்கள குடிக்க வைக்கணும், அதுக்கப்புறம் அவங்கள ஸ்கூலுக்கு ரெடி பண்ணணும். இதன் நடுவில் நமக்கு தேவையான வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன வேலைங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். பசங்க 8:45க்கு கிளம்பிடுவாங்க. 8:45க்கு கிளம்பிட்டாங்க அப்படின்னாக்கா ஒரு 9 o'clock மறுபடியும் எனக்கு தேவையான லஞ்ச் அப்படிங்கிறத நான் ரெடி பண்ண ஆரம்பிக்கணும். 9 o'clock எங்களுக்கு தேவையான லஞ்சை நான் ரெடி பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னாக்கா ஒரு 1 hour அப்படின்றது போதும். மேக்ஸிமம் ஒரு 10:30 வரைக்கும் என்னுடைய சமையல் வேலை ஆகட்டும், இல்லை சின்ன சின்ன வீட்டு வேலை ஆகட்டும், அந்த மாதிரியான வேலையெல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ நம்ம அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு என்னுடைய ஸ்டடீஸ்க்கு நான் ஸ்டார்ட் பண்ணுறது 10:30. 10:30ல இருந்தால் 11 o'clock என்னோடய ஸ்டடீஸ் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஏன்னா இவ்வளோ ஒர்க்கை நம்ம பார்த்துட்டு உடனே படிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ப்ராமிஸாக சொல்கிறேன், என்னால் முடியாது. மேபி உங்களால் முடிஞ்சது அப்படின்னாக்கா உங்களுக்கு பெரிய பிளெஸிங் இருக்குன்னு தான் இருக்கும். பட் என்னால் அந்த உடனே நம்ம எல்லா வேலையுமே செஞ்சுட்டு, ஏன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதே 5 o'clock. 5 o'clockலேருந்து நம்ம 10:30 வரைக்கும் ரொட்டீனாக ஒர்க் பார்த்துட்டே இருக்கோம். உடனே படிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா என்னால் முடியாது. ஒரு 15 minutes நான் ரெஸ்ட் எடுத்துப்பேன். இந்த ரெஸ்ட் எடுக்கும்போது கூட நமக்கு வண்டியில் ஓடிட்டே இருக்கும். அதே மாதிரி என்னுடைய ஃபோனில் நான் ஏதாச்சும் நம்ம வீடியோஸ்க்கு வந்து ரிப்ளை பண்ணிக்கிட்டு இருப்பேன். அப்படின்னாக்கா வீடியோஸ் வந்து வியூஸ் எல்லாம் எந்த மாதிரி போயிருக்கு அந்த மாதிரி பார்க்கும்போது அந்த டைமில் கூட நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், நிறைய டைம் ஆகிடுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமை பார்த்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ரெஸ்ட் எடுக்கணும்னு நம்ம சொல்கிறோம், அந்த ரெஸ்ட் எடுக்கிற டைமில் கூட ஸ்டடீஸை பற்றி மட்டும்தான் என்னுடைய மைண்ட் அப்படிங்கிறது ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு 11 o'clock என்னோடய ஸ்டடீஸ் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா ஒரு 1 hour கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணுறது கரண்ட் அஃபேர்ஸ் தான். ஏன்னா லாஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும், ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் ஆகட்டும் இல்லை குரூப் 4 எக்ஸாம் ஆகட்டும். ஸோ நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாக்கா தெரிஞ்சிருக்கும். நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து மட்டுமே 20+ கொஷின்ஸ் அப்படிங்கிறது கேட்டிருந்தாங்க. நான் மார்க்கு கம்மியானதுக்கான ரீசனும் இந்த கரண்ட் அஃபேர்ஸை நான் கரெக்டாக பார்த்துட்டு போகாததுனால தான். ஸோ அதனால் இந்த டைமில் இப்போவே நான் என்னுடைய கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா நமக்கு வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாம் ஆகட்டும், இல்லை 2A மெயின்ஸ் ஆகட்டும், இல்லை அடுத்து வரக்கூடிய ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் ஆகட்டும், குரூப் 1 எக்ஸாம் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் அப்படிங்கிறது கேட்பாங்க. ஸோ அந்த டைமில் நம்ம வீக்காக இருக்கிறத விட இப்போ இருந்து கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்து வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கரண்ட் அஃபேர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நான் பார்த்துட்ருக்கேன். இந்த 1 hourல கரண்ட் அஃபேர்ஸில் என்னென்னலாம் இருக்குதோ ஃபஸ்ட்டு நான் அதை லிசன் பண்ணிப்பேன். லிசன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணிவிட்டு நோட்ஸ் அப்படிங்கிறத எடுக்க ஆரம்பிச்சிடுவேன். ஃபஸ்ட்டு எடுத்ததுமே நோட்ஸ் அப்படிங்கிறத எடுக்காதீங்க. ஃபஸ்ட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் நோட்ஸ் எடுத்தீங்க அப்படின்னாக்கா இந்த டைமில் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது மறக்கவும் மறக்காது. ஒரு 12 o'clock வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறத நான் பார்த்துட்ருப்பேன். இதுக்கப்புறமா நான் ரீசனிங் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு 1/2 hour நான் லஞ்சு அப்படின்னு எடுத்துப்பேன். ஸோ அந்த 1/2 hour போக 3:30 வரைக்கும் ரீசனிங் அப்படிங்கிறதான் கண்டினியூ பண்ணிகிட்டு இருப்பேன். சம்டைம்ஸ் நமக்கு வேலை கம்மியாக இருக்கும், அதனால் ரீசனிங்க்கு டைம் நிறையா இருக்கும். சம்டைம்ஸ் ஒர்க் அதிகமாக இருக்கும், அந்த டைமில் ரீசனிங் என்னால் கொஞ்சமாக தான் பார்க்க முடியும். ஸோ அதனால் நம்ம ஆவரேஜாக ஒரு டைம் நமக்கு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நமக்கு தெரியும் டியூஸ்டே அப்படி இல்லைனாக்கா ஃப்ரைடே இந்த 2 டைமில் ஹெவி ஒர்க் இருக்கும். ஒரு லேடிஸாக இருந்தாங்க அப்படின்னாக்கா தெரியும். ஸோ அந்த டைமில் நிறைய ஒர்க் இருக்கும். அதனால டைம் அப்படிங்கிறது நமக்கு ஆல்டர்னேட்டிவாக தான் இருக்கும். கரெக்டாக நான் 4 hours தான் ரீசனிங்க்கு என்னால் அலாட் பண்ண முடியும்னு சொல்ல முடியாது. 2 hours அப்படின்னா நம்மளால் அலாட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கிறதுனால ரீசனிங் எனக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குமோ அப்போல்லாம் நான் பார்த்துப்பேன். ரீசனிங்கில் நமக்கு மொத்தமாக 50 கொஷின்ஸ் அப்படிங்கிறது கேட்குறாங்க. இந்த 50 கொஷின்ஸ்க்கும் நம்மளால் 50 out of 50 எடுத்தால் மட்டும்தான்
நமக்கு வரக்கூடிய எக்ஸாமில் கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். நான் வந்து ஏன் சொல்கிறேன்னா, லாஸ்ட்டு மெயின்ஸ் நான் அட்டன் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு தெரியும், கவுன்சிலிங் வரைக்கும் நான் போயிருந்தேன். எனக்கு வேலை கிடைக்கல அப்படிங்கிறதும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்தேன். லாஸ்ட்டு 2A மெயின்ஸில் ரீசனிங்க்கு 40க்கு நான் 38 கொஷின்ஸ் அப்படிங்கிறது கரெக்டாக போட்டிருந்தேன். 2 கொஷின்ஸ் எனக்கு மிஸ்டேக்ஸ் ஆகிடுச்சு. அந்த மிஸ்டேக் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பாக அந்த 2 கொஷினோட எஃபெக்ட் எனக்கு எந்த மாதிரி இருந்துச்சுனாக்கா, நான் மெயின்ஸ் போனேன், மெயின்ஸில் செலக்ட் ஆனேன், கவுன்சிலிங்க்கு போனேன், கவுன்சிலிங்கில் எனக்கு ஜாப் கிடைக்கல அப்படின்னு தெரியும் இல்லையா? ஸோ அந்த 2 கொஷினால தான் எனக்கு வேலை இல்லாமல் போச்சு. அந்த 2 கொஷின் நான் ரீசனிங்கில் கரெக்டாக போட்டிருந்தேன் அப்படின்னாக்கா இவ்வளோ டைமுக்கு நான் கண்டிப்பாக ஒரு ஆஃபீஸர் ஆகிருந்திருப்பேன், 2A ஆஃபீஸராக இருந்திருப்பேன். இந்த 2 கொஷின்ஸோட எஃபெக்ட் இதனால தான் நான் சொல்கிறேன். ரீசனிங்கில் நம்ம 50 அவுட் ஆஃப் 50 எடுக்கும்போது மட்டும்தான் நம்மளால் ஈஸியாக 2A மெயின்ஸை கிளியர் பண்ண முடியும். மீதி 150 கொஷின்ஸ் அப்படிங்கிறத மைண்டில் ஏற்றிக்காதீங்க. இந்த 50 கொஷின்ஸை ஃபஸ்ட்டு நம்ம கரெக்டாக போட்டுட்டோம் அப்படின்னாக்கா ஜிஎஸ்சில் தெரியாத கொஷின்ஸ் கூட நம்மளால் ஈஸியாக கிராக் பண்ண முடியும். ஸோ நம்ம இக்னோர் மெத்தடை யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு தெரியாததை கூட நம்மளால் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதனால் இந்த 50 கொஷின்ஸ்க்கு நம்மளால் கரெக்டாக 50 எடுக்க முடிஞ்சுது அப்படின்னாலே நமக்கு போதும். அதனால் இருக்கக்கூடிய டைமில் நிறைய டைமை ரீசனிங்க்கு ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ரிசல்ட் வரட்டும். ரிசல்ட் வந்ததுக்கப்புறமா நம்ம ஜிஎஸ்சில் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் ரீசனிங்கை கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் திரும்ப சொல்கிறேன், ரீசனிங்கை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. ஜிஎஸ் நான் என்னுடைய டைம்லன்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ 100% இருக்குது அப்படின்னாக்கா 75% நான் ரீசனிங்காக மட்டும்தான் கொடுக்குறேன். ஜிஎஸ்க்கு 25% மட்டும்தான் நான் படிக்கிறேன். அப்படி இருக்கும்போது நமக்கு ரீசனிங் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. 3:30க்கு பசங்க வந்துடுவாங்க. பசங்களுக்கு மறுபடியும் அவங்களுக்கு ஏதாச்சும் சாப்பிட கொடுக்கணும். அவங்க முடிச்சதுக்கப்புறம் அவங்களை டியூஷன் ரெடி பண்ணி நம்ம அனுப்பணும். அவங்க வர்றதுக்கு உள்ளார பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் அப்படிங்கிறது நம்ம ரெடி பண்ணி வைக்கணும். அவங்களுக்கு பூஸ்ட்டு கொடுக்கணும். இது முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களோட நம்ம ப்ளே பண்ணணும். ஒரு 1 ஹவர் ஆச்சும் அவங்க ப்ளே பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அவங்களோட நம்ம ப்ளே பண்ணணும். அந்த டைமில் நம்ம வாக்கிங்கும் போகணும். 6லேருந்து 8 o'clock வரைக்கும் அவங்களுக்கு ஹோம்ஒர்க் சொல்லிக் கொடுக்கணும், அவங்கள படிக்க வைக்கணும். அந்த டைம்லேயே நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், 7 o'clock மேலே நாங்கள் சாப்பிட்ற பழக்கம் கிடையாது. எனக்கும் என்னுடைய ஹஸ்பண்டுக்கும் என்னுடைய பசங்களுக்கும் 7 o'clock மேலே நாங்கள் சாப்பிட்டதும் இல்லை. 7 o'clock பிஃபோராகவே சாப்பிடுவோம். மேக்ஸிமம் 7:05 இல்லை 7:10க்குள்ளே நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிருவோம். இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு 8 o'clock லைவ் இருக்கும். லைவ் அப்படிங்கிறது அட்டன் பண்ணணும். 8லேருந்து ஒரு 8:45 இல்லை 9 o'clock வரைக்கும் நமக்கு லைவ் இருக்கும். இந்த லைவை முடிச்சுட்டு மறுபடியும் பசங்களோட நம்ம அவங்கள தூங்க வைக்கணும். ஒரு 9:30 வரைக்கும் அவங்கள தூங்க வச்சதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம படிக்கணும். 9:30லேருந்து 11 o'clock வரைக்கும் நான் படிப்பேன். 11 o'clock மேலே என்னால் அதுக்கப்புறம் படிக்க முடியாது. எவ்வளோ தான் நான் ட்ரை பண்ணாலும் என்னால் படிக்க முடியாது. ஏன்னா நம்ம எழுறதே 5 o'clock அப்படின்னும்போது நம்ம ரெஸ்ட் எடுக்கிற டைம் எப்போ அப்படின்னாக்கா அந்த 11 o'clock மேலே தான். இந்த 11 o'clock நம்ம தூங்குவோமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கிடையவே கிடையாது. நமக்கு எப்போ ஜாப் கிடைக்கும், நம்ம இன்னும் எவ்வளோ நாள் கஷ்டப்படுவோம், எவ்வளோ நாள் நம்ம இன்னும் படிச்சுட்டே இருக்கணும், எவ்வளோ ஓடுறது, இன்னும் எத்தனை நாள் இந்த மாதிரியான லைஃப் நமக்கு இருக்கும் அப்படின்றத மண்டையில் ஓட ஆரம்பிச்சது அப்படின்னாலே நமக்கு தூக்கம் அப்படிங்கிறதும் வரப்போகிறது கிடையாது. ஸோ இப்படி தான் என்னுடைய லைஃப்பை மார்னிங் 5 o'clock ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னாக்கா 11 o'clock வரைக்கும் ரெஸ்ட்டே இல்லாத ஒரு லைஃப் தான். சரி, நமக்கு கிடைக்கக்கூடிய கொஞ்சம் டைம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னாலும் அந்த ரெஸ்டிங் டைம் அப்படிங்கிறத நம்ம மைண்டு கரெக்டாக நமக்கு தேவையான ரெஸ்ட் அப்படிங்கிறத கொடுக்காது, யோசிச்சுட்டே இருக்கும். பட் எதுவாக இருந்தாலும் நம்ம ஓடிட்டே இருப்போம் ஜெயிக்கிற வரைக்கும். ஆல் தி பெஸ்ட்.